பரப்புரை ஓய்ந்திருக்கு. விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நாம் தற்போது வாரணாசி தொகுதியில் தான் இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இந்த தொகுதியில போட்டியிடுகிறார். இன்று தற்போது பாத்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாக நாடு முழுவதும் நடைபெற்று வந்த இந்த பிரச்சாரமானது தற்போது ஓய்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் பல்வேறு பிரச்சாரங்கள் தங்களுடைய சாதனைகளை ஒருபுறம் பாஜக எடுத்து சொன்னாலும் அதற்கு எதிராக இது கூட்டணியிலிருந்தும் சில பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த 2 மாதங்களாக பிரச்சாரம் தீவிரமடைந்திருந்தது. இந்நிலையில் அந்த 2 மாத பிரச்சாரம் தற்போது ஓய்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தற்போது வாரணாசி தொகுதியில் இருக்கிறோம். வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த நமோ காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த இடத்துல கூட அவருடைய படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த படங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த படங்கள் எல்லாம் இல்லாத காட்சிகளை நாமளா பார்க்க முடிகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பாஜகவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட தொண்டர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தற்போது அனைத்து வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களும் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களும் இந்த பகுதியை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தல் அந்த விதியானது தற்போது இருக்கிறது. இந்த பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அதனால் அது மட்டும் இல்லாமல் 144 தடை உத்தரவானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகள், நாட்டிலேயே அதிகமான மக்களவை தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 68 தொகுதிகளுக்கு இந்த தேர்தலானது முடிந்த நிலையில் மீதி ஒரு 12 தொகுதிகளுக்கான தேர்தல் மட்டுமே தற்போது நடைபெற வேண்டும். இந்த நிலையில அந்த தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த சைலண்ட் டே அப்படின்றது கடைபிடிக்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் சிந்தித்து நல்ல முறையில் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை பின்பற்றது. அதனால இந்த சைலண்ட் டே இன்று மாலை 5 மணியிலிருந்து எந்த பிரச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா 144 உத்தரவு. எந்த கூட்டமும் அனுமதி இல்லாமல் கூட்டக்கூடாது. ஒரு 10 பேருக்கு மேல அதிகபட்சமாக கூடக்கூடாது. பாத்தீங்கன்னா அந்த ஒலிபெருக்கிகள் வைத்து எந்தவித பாட்டோ இது போன்ற எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறுந்தகவல்கள் அனுப்புறது, வாட்ஸ்அப்ல அனுப்புறது, இது போன்ற அனைத்து பிரச்சார நடைமுறைகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை முதல் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பூத்துகளுக்கு இந்த இவிஎம் மிஷின்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான நடைமுறைகள் தொடங்கும். அதற்காக இவிஎம் மிஷின்கள்லாம் தற்போதே பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியில் வரவழைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம்.